வணக்கம். நம்ம ஒரு சாதாரண விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எதார்த்தமான விஷயங்கள். அதுல ஒண்ணு என்ன அப்டின்னா, நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், நம்ம பேசுறோம். அ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல சம்டைம்ஸ் பேசும்போது எச்சில் வெளில ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அது சம்டைம்ஸ் அடுத்தவங்க மேல படும். அது அவங்களுக்கும் தர்ம சங்கடமா இருக்கும். நமக்கும் கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். ஸோ இத எப்படி நம்ம தவிர்க்கிறது? இதற்கான காரணிகள் என்ன? அப்படிங்கிறத நம்ம சின்னதா பார்ப்போம். ஒரு ஹேபிச்சுவலா வரக்கூடிய விஷயம். சம்டைம்ஸ் சலைவா நாக்குக்கு அடியில கூல் பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வரும். இல்ல அப்டின்னா பற்களோட அமைப்பு மாறி இருக்கு அப்டின்னாலும் அந்த மாதிரியான ஸ்பிளாஷ் அவுட் ஆகும். நம்மளுடைய மசில் ரொம்ப வீக்கா இருந்தாலும் அந்த மாதிரியா இருக்கும். நாக்கு வாய் இது மாரி கோஆர்டினேஷன் இல்லன்னா அந்த மாரி ஆகும். இல்ல அப்டின்னா வாயில ஒரு பொருள் வச்சிருக்கோம்னாலும் ரொம்ப சலைவா அதிகமா சுரக்கும். அதனால ஸ்பிளாஷ் அவுட் ஆகும். இத தாண்டி பார்த்தீங்க அப்டின்னா, கோஆர்டினேஷன் இல்ல. அது நாக்கோட கோஆர்டினேஷன் இல்ல, லிப்ஸோட கோஆர்டினேஷன் இல்ல அப்டின்னாலும் இந்த மாதிரியான சலைவா ஸ்பிளாஷ் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்டின்னா, நம்ம பிராக்டிஸ் பண்றது. சில வார்த்தைகள தெளிவா உச்சரிக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ச உள்ள வார்த்தைகள நம்ம தெளிவா உச்சரிக்க பழகணும். நாக்கு முன்னாடி வரும்போது இந்த எச்சில் வெளியில வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அத நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னு கூட அத நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா சரி பண்ணக்கூடிய முறைகளும் இருக்கு. இது இல்லாம நமக்கு ஒரு ஜெனரலைஸ்டு நம்ம ஃபேஷியல் வீக்னஸ் இருக்கு, மசில் வீக்னஸ் இருக்குன்னா, நம்ம பல் மருத்துவர்ட்ட அணுகி இல்ல ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட்ட அணுகி அத நம்ம சரி செஞ்சு கொள்ளலாம். சந்தோஷமா ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு இடத்துல நம்ம பேசுறதுக்கோ, அவங்கள்ட்ட பழகுறதுக்கோ ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி.